இதுக்கு முன்னாடியே அந்த கொலை வழக்குக்கு முன்னாடியே 2 பேருக்கும் ஒரு முன்விரோதம் இருந்ததாகவே சொல்றாங்க. போத்தீஸ் ஸ்வர்ணமகாலின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை. ஐஸ்வர்யம் பொங்கும் எங்கள் பொன்னகைகளை சவரனுக்கு ரூபாய் 1500 தள்ளுபடியில் வாங்கி கொண்டாடுங்கள். போத்தீஸ் ஸ்வர்ணமகா, இது பரிபூர்ணத்தின் அடையாளம். அதான் சொல்றேன், இந்த திட்டமிட்டு பாகவதரை பத்தி இழிவுபடுத்த வேணுங்கிறதுக்காகவே செய்யப்படுகின்ற இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு செய்யப்படுகிற பல பொய் பிரச்சாரங்களில் இதுவும் ஒண்ணு. பாகவதற்கு எதிரியே கிடையாதுங்க. அவன் லட்சுமிகாந்தன் வந்து யோக்கியமான ஆள் கிடையாதுங்க தம்பி. அவன் ஒரு அயோக்கிய சிகாமணி. அடுத்த இதழில் நாம் சந்திக்க போகும் பிரபலம் அப்படின்னு போட்டுருவான். அவர் பேரை போட்டுருவான். அவனுக்கு கப்பம் கட்டுற மாதிரி ஒரு தொகை. பாகவதற்கும் அவங்களுக்கும் தொடர்பு, பாகவதற்கு இந்த நடிகைக்கும் தொடர்பு. பாகவதரையும் அப்ரோச் பண்ணியிருக்கான். பணம் பேருன்னு சொல்லக்கூடாது. சினிமா நண்பர்கள் மன்னிக்க வேண்டும். பாகவதர் பற்றி இல்லாத கொள்ளாமல் சினிமாக்காரங்களே தான் லட்சுமிகாந்தனுக்கு சொல்லிக் கொடுத்தது. எல்லாரும் என்ன பண்ணாங்க, இதுதான் சான்ஸு, பாகவதர் உள்ளதில் எழுத வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலை நடந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாளுக்கு அப்புறம் தான், 48 லட்சுமிகாந்தா கொலை நடந்தது உண்மை. இவங்களுக்குள்ள ஒரு முன் விரோதம் இருந்திருக்கு. இன்னி வரைக்கும் மர்மமாகவே இருக்குது தம்பி. பதினான்கு படங்கள் மட்டுமே நடித்து தமிழகத்தின் முதல் உச்ச நட்சத்திரம் வெண்கல குரலோன் MKT. இவரை பற்றி பல விஷயங்கள் இன்றும் பல இளைஞர்கள் அறியப்படாத வியப்புக்குரிய விஷயமாக இருக்கிறது. இதை பற்றி நம்முடன் பேச வந்திருப்பவர் ஊடக உலகிற்கு இவர் பற்றி பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் எழுத்தாளர் கார் முகிலோன் அவர்கள். வணக்கம். வணக்கம். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு, அந்த வழக்குல வந்து அதுல நிரபராதியாகிறார் தியாகராஜ பாகவதர். இது குறித்து நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு பேசலாம். இதுல வந்து முக்கியமாக எல்லோரும் சொல்லப்படுது, நீங்க சொல்ற மர்மமாகவே இருக்கப்படுற ஒண்ணு என்னன்னா, இதுக்கு முன்னாடியே அந்த கொலை வழக்குக்கு முன்னாடியே 2 பேருக்கும் ஒரு முன்விரோதம் இருந்ததாகவே சொல்றாங்க. அது உண்மையா இல்லையா? இல்ல, அப்ப விரோதம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதான் சொல்றேன், இந்த திட்டமிட்டு பாகவதரை பத்தி இழிவுபடுத்த வேணுங்கிறதுக்காகவே செய்யப்படுகின்ற இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு செய்யப்படுகிற பல பொய் பிரச்சாரங்களில் இதுவும் ஒண்ணு. பாகவதற்கு எதிரியே கிடையாதுங்க. அவ போட்டி பொறாமைக்கு இடமே அளிக்காத ஒரு பாகவதர். அவ வழியில போறான், நான் என் வழியில போறேன். ஏதோ பகவான் கொடுத்துருக்கான், நமக்கு ஒரு திறமையை கொடுத்துருக்கான், அப்படிதான் அவர் சொல்லுவாரே தவிர, அவர் வந்து இன்னொருத்தரோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறது, உள்ளடி வேலை செய்யறது, குறுக்கு சால் ஓட்டுற பழக்கமே கிடையாது அவர்கிட்ட. சொல்றேன், நீங்க விவரம் லட்சுமிகாந்தனை பத்தி சொன்னீங்கல்ல, ரைட்டு. அவர் வந்து இந்த மஞ்சள் பத்திரிகை நடத்தினார், இந்து நேசன். அதுக்கு முன்னாடி சினிமா தூதுன்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். சரி, ரைட்டுங்களா? அவன் லட்சுமிகாந்தன் வந்து யோக்கியமான ஆள் கிடையாதுங்க தம்பி. அவன் ஒரு அயோக்கிய சிகாமணி. அவன் அந்த லட்சுமிகாந்தனோட குணம் எப்படின்னா, பணம் பறிக்கிறது தான், வேற என்ன. அந்த சினிமா தூதில் எல்லாரும் பற்றி மட்டமாக எழுதிக்கிட்டு இருந்தான். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, இந்த பத்திரிக்கையை தடை பண்ணனா என்ன இப்படி இல்லாம மஞ்சள் பத்திரிக்கை பண்ணுறான்னு. இப்போ கவர்னர்கிட்ட போய் எல்லாரும் மனு கொடுத்தாங்க. பாகவதர், NS கிருஷ்ணன், எல்லா பிரபலஸ்தர்கள்லாம் போய் மனு கொடுத்தாங்க, இந்த இப்போ எல்லாம் பத்திரிக்கை எழுதுறான் அப்படின்னு. தடை பண்ணிட்டாங்க. சினிமா தூவி பத்திரிக்கை தடை பண்ணியாச்சு, மஞ்சள் பத்திரிக்கை. இன்னும் வெறி ஆகிட்டான். இன்னும் பத்திரிக்கை தடை பண்ணிட்டாங்களே சினிமாக்காரனுங்க அப்படின்னு என்ன பண்ணார். அப்போ வந்து இந்து நேசன் ஒரு பத்திரிக்கை வந்து, அது ஒன்றும் பிரபலமே ஆகாமல் பத்திரிக்கை, மாதம் ஒரு 50 காப்பி போனால் ஜாஸ்தி, டக்குன்னு கிரிமினல் ஆச்சா. என்ன பண்ணால் அந்த இந்து நேசன் பத்திரிக்கை வாங்கிட்டான், துட்டை கொடுத்து இவன் வாங்கிட்டான். இந்து நேசன் பத்திரிக்கை ஆரம்பித்தான். இந்து நேசன் பத்திரிக்கையில் அவன், அதாவதுங்க தம்பி, மனசாட்சியாக நமக்கு கிடையாது, என்ன வேணாலும் எழுதலாம் தம்பி, மனம் போன போக்கில் எழுதலாம், பேனா எப்படி வேணாலும் எழுதும், எப்படியும் எழுதுவான் அவன். யாரையும் விட்டு வைக்கல. சினிமாக்காரங்க, அரசியல்வாதிங்க, சமூகத்தின் மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாரை பற்றியும் எழுதுவான், அபவாதம் பண்ணுவான். அவனோட டெக்னிக் என்னன்னா, சொல்லுவாங்க, கட்டம் கட்டிடுவான். அடுத்த இதழில் நாம் சந்திக்க போகும் பிரபலம் அப்படின்னு போட்டுருவான். அவர் பேரை போட்டுருவான். அந்த என்ன பண்ண பயந்து போய், டே என்னை பற்றி மட்டமாக எழுதப்படாதா பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கப்பம் கட்டுற மாதிரி ஒரு தொகை இப்படி வசூல் பண்ணுறதுக்காக இப்படி எழுதுவான். அப்படியே வாங்கி பொழைச்ச பையன் என்ன பண்ணிட்டான். இப்படி எல்லாம் பண்ணும்போது பாகவதர் வந்து இந்த ஹரிதாஸ் படம் சூப்பராக போயிட்டுருக்கு, இதெல்லாம் இருக்குது.
அவன் என்னடா பண்ணுறது, இவனா இட்டுக்கட்டி எழுதுவான். பாகவதற்கும் அவங்களுக்கும் தொடர்பு, பாகவதற்கு இந்த நடிகைக்கும் தொடர்பு, சின்னப்பா இது மாதிரி, பாகவதர் இப்படி அப்படி இப்படி பாகவதர் பற்றி புரி வச்சு தாக்கினான் தம்பி வேணுன்னு. என்ன காரணம்னா எல்லாரும் பணம் கொடுக்குற மாதிரி பாகவதரையும் அப்ரோச் பண்ணியிருக்கான். பணம் பேருன்னு பாகவதர் மாட்டேன்ட்டார். ஏதாவது ஒத்தாசை உபகாரம் பண்ணணுன்னா கேட்கட்டும், நியாயமாக நான் தரேன், பட் பைசா கொடுக்கலன்னு என்னை பற்றி அபவாதமாக எழுதுவான் அப்படின்னா அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டான், நான் அதெல்லாம் இது கிடையாது அப்படின்ட்டு பாகவதர் குறி வச்சு தாக்கினான். அவன் யாரை பற்றி எழுதினாலும் கண்டிப்பாக பாகவதரை பற்றி எழுதாமல் இருக்க மாட்டான். இப்படி எழுதினான். இது என்ன ஆச்சுன்னா, லட்சுமிகாந்தா கொலை நடந்தது உண்மை. ஏன் கொலை நடந்ததுன்னா, அவன் அவனுக்கு அது ஆக்சுவலாக பர்சனல் ப்ராப்ளம் தம்பி. அவன் ஒரு வீடு வாங்கியிருந்தான், அந்த வாங்கின விட்டு ஒருத்தவங்க கொடுத்துன்னு இருந்தாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், வாங்கின அப்புறம் அவங்க காலி பண்ண சொன்னான். அவன் காலி பண்ண மாட்டேன்ட்டான், போயா அப்படின்ட்டான். அவனும் ஒரு பெரிய ஆள் போன்ட்டான். என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தான், முடியல. கட்சியில் விரோதம் முத்தி போய் என்ன பண்ணான், அவன் அந்த காலி பண்ண மாட்டேன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அவன் கத்தியால் குத்தினான். ஃபஸ்ட்டு ஒரு அட்டம்ப்ட் நடந்தது, ஒன்றும் ஆகலை உயிருக்கு. அட்டம்ப்ட் ஆன உடனே தப்பிச்சிட்டான். இன்னும் காலி பண்ண மாட்டேன்றானேன்னு இது இவங்களுக்குள்ள ஒரு முன் விரோதம் இருந்திருக்கு. அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க, இவன் இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் மர்மமாகவே இருக்குது தம்பி, இன்னி வரைக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன், லட்சுமிகாந்தம் கொலை வழக்குக்கும் பாகவதற்கும் எழுமூலை அளவு கூட சம்மந்தம் கிடையாது. பாகவதர் சிக்க வச்சு விட்டாங்க, கொண்டுட்டான். ஒரு நாள் அவன் இந்த குடுத்தனக்காரன் மேலே கேஸ் போடனான். அதுக்காக வக்கீல்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண போகிறான். ஒரு சாதாரண கொலை வழக்கு தான் அது. அவங்க என்ன பண்ணாங்க, போகும்போது சரி இவனை தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கங்கே ஆளை செட்டப் பண்ணி நிற்கிறான். குத்திட்டான், பிச்சு வாழை குத்திட்டான். குத்தின உடனே அவன் பாருங்க லட்சுமிகாந்த அந்த குத்தின பிச்சு வாழை எடுத்துகிட்டு போகிறான், வக்கீல் வீட்டுக்கு போகிறான். நற்குணம்னு பேர் அந்த வக்கீல். அவர் பதறி போட்டார், என்னையா அது முதல்ல இதெல்லாம் இருக்கட்டும், கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் வக்கீல்கிட்ட சொல்லிட்டான். அவன் குத்திட்டான், அவன் குத்திட்டான், அதான் சொன்னான். இன்னொரு ரிக்ஷா ஹாஸ்பிட்டல் போய் முதல்ல டாக்டர் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போ. அவன் டாக்டர் வீட்டுக்கு போகிற வெளில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் கொஞ்சம் ஆக்சுவலாக வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டால் முடியல, ஆனால் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ்லாம் அவனுக்கு உண்டு. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் இங்கிலீஷில் அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கொடுத்து அவன் குத்திட்டான் என்ன அப்படின்னு. ஒரு இடத்துல கூட பாகவதரை பற்றி சொல்லலை தம்பி. அங்கே குத்தின அப்புறம் போய் ஆஸ்பத்திரிக்கு போயான்னு சொல்லிட்டு அவனை ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணாங்க. நல்லா பேசிக்கிட்டு இருக்கான், எல்லாத்தையும் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உடம்பு கொஞ்சம் சீரியஸ் ஆகி போச்சு, அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. மறுநாள் வெடிக்காலம்புற 4:30 மணிக்குள்ளே போய் சேர்ந்துட்டான். இதான் நடந்தது. எல்லோரும் என்ன பண்ணாங்க, பாகவதர் மேலே எல்லாருக்கும் ஒருத்தர் உச்சத்துக்கு போனால் பொறாமல் இருக்குமில்ல தம்பி. சினிமாக்காரங்களுக்கு பொறாம, எல்லாருக்கும் தான் பொறாம, பாகவதர் மேலே யாருக்கு தான் பொறாம இல்லை. என்ன பண்ணாங்க, பாகவதர் ஏன்னா அப்போ ஒரு 10-12 படத்துக்கு ஒப்பந்தம் ஆகிட்டார் இல்லை. அப்போ பிரமாதமான அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது, அப்படியே நட்சத்திரம் மாதிரி பாகவதர் ஜொலிக்கிற மாதிரி, எல்லா படத்துலையும் பாகவதர் இருக்கிற மாதிரி. இவர் தான் என் கதாநாயகன், நம்ம எல்லாம் உப கதாநாயகன் அப்படி இப்படி நடிக்க வேண்டியதுதான். சொல்லக்கூடாது, சினிமா நண்பர்கள் மன்னிக்க வேண்டும். பாகவதர் பற்றி இல்லாத பொல்லாமல் சினிமாக்காரங்களே தான் லட்சுமிகாந்தனுக்கு சொல்லிக் கொடுத்தது. எல்லாரும் என்ன பண்ணாங்க, இதுதான் சான்ஸு, பாகவதர் உள்ளதில் எழுத வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலை நடந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாளுக்கு அப்புறம் தான், 48 நாள் 50 நாளுக்கு அப்புறம் தான் பாகவதரை கைது பண்ணுறாங்க. பாருங்க, அவர் ஷூட்டிங் நடிச்சிருக்கு, அவருக்கு சம்மந்தம் இல்லையே, யாரோ பண்ண இது கைது பண்ணிட்டான். இது பண்ண ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது, திடீர்னு போய் பாகவதரை கைது பண்ணிட்டாங்க. அந்த கொலைக்கு உங்களுக்கும் தொடர்பு இருக்கும்பா, அதிர்ந்து போயிட்டாரு. எனக்கு ஒன்றுமே இல்லையே, ஏன்னு இல்லை யுவர் அரெஸ்ட். அந்த எப்படி அரெஸ்ட் பண்ணாங்கன்னு பலவேறு தகவல் உலா வந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நான் புக்கில் எழுதியிருக்கேன். அது சில பேர் சொல்கிறாங்க, ஒரு தமிழ் இசை சங்கத்தில் கச்சேரி பண்ணும்போது ஏகப்பட்ட போலீஸ், ஏன்னா பாகவதர் கச்சேரி நிறைய போலீஸ் பந்தோபஸ்து இருக்கு இல்லையா, அப்போது தமிழ் இசை சங்கத்தை கச்சேரி பண்ணிட்டு வரும்போது கைது பண்ணுறதா சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் ஷூட்டிங் முடிஞ்சு அவர் வரும்போது நம்ம சன் தியேட்டர்கிட்ட மவுண்ட் ரோடில் அங்கே கைது பண்ணதா சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் சிஆர் சுப்பராமன் டியூன் போட்டுன்னு இருக்கார்,
அப்போ பாகவதரோட ஃப்ரெண்டு முனியாண்டி ஆச்சாரின் க்ளோஸ் ஃப்ரெண்டு சிஆர் சுபன் டியூன் கேட்டுன்னு போது தியாகராஜா கொஞ்சம் சீக்கிரம் வா, உடனே வா அப்படின்னு. வரேன், சுப்ராமன் டியூன் போட்டுருக்கான், அது வரேன், சாப்பிட்டு மத்தியானம் இதை ரெக்கார்ட் பண்ணோம், வரேன் அப்படின்னு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துங்க, வா உடனே அப்படின்னு கூப்பிட்றாரு. ஏன்பா அப்படி நிற்பந்தம் பண்ணுற, என்ன உன்னை தேடி போலீஸ் வந்துருக்கு வா அப்படின்றாங்க. போலீஸ்காரங்க இப்போது கேஸ் யுவாரன்ற அரெஸ்ட். பாகவதர் சொன்ன தெரியவே இல்லையே, நான் சாப்பிட்டு வரட்டுமா அப்படின்னு. ஸ்டேஷனுக்கு வாங்க, நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு அப்படியே அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. சரி, அது எப்படி கைது செய்யப்பட்டாங்கிறத விட்டுருவோம். அநியாயமாக அவர் கைது செய்யப்பட்டார். யோசிச்சு பாருங்க, இந்த கொலை நடந்து கிட்டத்தட்ட 50 நாள் கழிச்சாங்க பாகவதர் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணிட்டாங்க. எல்லாரும் ஒட்டுமொத்த எதுவும் அதிர்ந்து போயிட்டாங்க. கொலை வழக்கில் போய் பாகவதர் கைது பண்ணிட்டாங்களே, அதிர்ந்து கூட பேசாத மனிதர் அப்படின்னு கைது பண்ணியாச்சு. ஜாமீன் அப்ளை பண்ணார். பதஞ்சலி சாஸ்திரி ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர் ஜாமீன் கொடுத்தாரு. எஸ் யூ கேன் இது பண்ணுங்கன்னு ஜாமீன் கொடுத்துட்டு எல்லாம் 10 படத்துக்கு ஒத்துட்டுருக்காரு. ராத்திரி பகலாக நடித்து கொடுத்துட்டுருக்காரு. அப்புறம் விடலை இவங்க, மறுபடியும் ஜாமீனை ரத்து பண்ணாங்க. எதுக்குண்ணா, இல்லை நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல் பர்சன், நீங்கள் வெளியில் இருந்தால் இந்த கேஸை நீர்த்து பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாகவதரை கைது பண்ணிட்டான். மறுபடியும் பாகவதரை கைது பண்ணி கேஸில் போட்டு கிட்ட 50 நாள் மேபி. இந்த 50 நாளில் பாகவதர் எப்படி சிக்க வைக்கலான்னு டாக்குமெண்ட்லாம் கூட ரெடி பண்ணியிருக்கலாம் இல்லையா, அது மறுக்க முடியாத அப்படின்னு போட்டு வசமாக சிக்க வச்சு 2000 நீங்கள் தான் கொலைக்கு நீங்கள் தான் முதல் குற்றவாளிங்கிற மாதிரி பாகவதரை கொண்டாந்துட்டான், சித்தரிச்சிட்டான், தண்டனை கொடுத்துட்டான். நான் சொன்னேன் இல்லையா, கீழ்கோர்ட்டில் ஆயுள் தண்டனை, மேல் கோர்ட்டில் ஆயுள் தண்டனை, ஹைகோர்ட்டில் எல்லாம் இப்படி ஆகிப்போச்சு. என்னடா இது அப்படின்னு. அப்போது தயாரிப்பாளர்கள் அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளர் என்ன பண்ணிட்டாங்க, பாகவதர் அவ்வளோதான் போல் ஹைகோர்ட்லேயே பண்ணிவிட்டான் ஆயுள் தண்டனைன்னு, இனிமேல் எங்கே வெளில வரப்போகிறாரு, அட்வான்ஸ்லாம் கொடுங்கன்னு வாங்க எல்லாம் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாகவதர் குடும்பத்தார சொன்னாராம், திருச்சி பங்களா வேணாலும் வித்துரு, ஒருத்தர்கிட்ட கூட பாக்கி வைக்காத, பைசாவை கொடுத்துருன்ட்டார். ஜெயிலில் போட்டாச்சுங்க ஐயா. கிட்டத்தட்ட 2-2.5 வருஷம் அவர் ஜெயிலில் இருந்தார். என்னத்தை சொல்ல, வக்கீல் பணம் போயிட்டே இருக்கு, எக்கச்சப்பா. அந்த காலத்துலேயே பல லட்சம். சட்ட போராட்டத்துக்கு எப்படியாவது ஒரு இவரை கொண்டு வரணுமே வெளியில். அப்போ ராஜாஜி சொன்னாராம், இந்த கேஸில் வாதாடி ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு தான் நான் அறிஞ்ச வரைக்கும் ஒரு வக்கீல், அவரை உங்களால் பார்க்க முடியுமா? பார்க்குறோம். அந்த காலத்தில் பெருந்தொகை கேட்டார். இந்த மைப்பில் சொல்கிற அந்த கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபா, 7 கோடி. அவர் யாருன்னா முகமது அலி ஜின்னா. நான் வாதாடுறேன் அப்படின்னாரு. அப்புறம் இப்போ இந்தியா பாகிஸ்தான் சுதந்திர இதில் அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டார். சாரி, என்னால் கேஸை ஒத்துக்க முடியாது, எனக்கு தேசம்தான் முக்கியம் அப்படின்ட்டார். இவர் ஜெயிலில் கடந்து வாடிட்டு இருக்காரு செய்யாத குற்றத்துக்காக. என்ன பண்ணுறது? கலைவாணரோட சேர்த்து ஐயா, கலைவாணரும் சேர்ந்து பாகவதே கலைஞர் 2 பேரும் சேர்த்து போட்டான். இவர் முதல் நாள் பண்ணா, அவரை மறுநாள் பண்ணான். இவர் மெட்ராஸ்னா அவர் கோயம்புத்தூர், கலைவாணன் போட்டான். பெரிய பெரிய ஆள்லாம் வந்தாங்க, முன்சி வந்தார், நிறைய அந்த புக்கில் ஏகப்பட்ட எல்லா டீட்டெயிலும் இருக்குது. எல்லா வெளிநாட்டு வக்கீல் எல்லாம் பண்ணாங்க. பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஹைகோர்ட்டில் அந்த காலத்தில் தம்பி இந்த ஜூரி சிஸ்டம்னு ஒன்று உண்டு. சமூகத்தில் பிரபலமாக இருக்கங்க, மேதைகள், அறிவாளிகள், அப்படி இப்படிலாம் போட்டு சமூக பிரச்சனை உள்ளவங்கள்லாம் ஜூரிகள்னு கேஸ் நடக்குது. 9 பேர் ஜூரி. கேஸ் முடிஞ்ச உடனே அந்த 9 பேரில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ராத்திரி 7-7:15 6 பேர் குற்றவாளின்னு சொன்னான். பாக்கி 3 பேர் பாகவதற்கு சம்மந்தம் கிடையாது, குற்றவாளி இல்லை அப்படின்னா. 6 பேர் குற்றவாளினா 3 பேர் குற்றவாளி இல்லைன்னா. ஜட்ஜின்னு ஒருத்தர் என்னத்துக்கு இருக்காரு, குந்திக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணனா, அப்படியா நீங்கள் இப்போ சொல்லி அவரோட சுய புத்தி வச்சு விசாரிக்கணும்ல கேஸை. அந்த வெள்ளைக்கார ஜட்ஜி என்ன பண்ணார், கற்றிருந்த ஜூரிகள் சொல்கிறத நான் அப்பயே ஏற்றுக்கிறேன், அதில் 3 பேர் இப்படி சொன்னாங்க, 6 பேர் குற்றவாளின்னு சொன்னாங்க, ஸோ ஐ கோ பை தி மெஜாரிட்டி ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை டிக்ளேர் பண்ணிட்டான், ஆயுள் தண்டனை. ராத்திரி 7-7:15 மணிக்கு அப்படியே தூக்கிட்டு போட்டாங்க ஜெயிலுக்கு. அநியாயத்துக்கு வாடிட்டு இருக்காரு. அப்போது சொன்னல
எத்ராஜ் முதலியார்ன்ற புண்ணியவான் அவர் வராரு. என்ன இது அநியாயம் பண்ணிட்டாங்க, பாதமில் குத்து மேலே ஒரு போட்டு பாடுபடுத்திட்டாங்களே, லண்டனில் அப்ளை பண்ணுவோம் ப்ரீவி கவுன்சில். அப்போ லண்டன் அந்த ப்ரீவி கவுன்சில் தான் சுப்ரீம் கோர்ட் மாதிரி. அது என்னன்னா, ஏன்னா அந்த காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றம் இல்லை. ஐயா அந்த காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றம் இல்லை. இப்போ நமக்கு டெல்லி அது சொன்னீங்களே, அந்த ப்ரீவி கவுன்சிலில் அது என்ன சொல்கிறது, அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் இருக்க எல்லா கேஸும் அங்கே வரும். மகாராஜா கேஸு அப்படி இப்படின்னு அங்கே கேஸை எடுக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும். அது மாதிரி இவர் என்ன பண்ண, ப்ரீவி கவுன்சிலுக்கு அப்ளை பண்ணோம். அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அனுமதி கொடுக்கணும்ல. எஸ் அப்ளை பண்ணு அப்படின்னு நாங்கள் ப்ரீவி கவுன்சிலுக்கு அப்ளை பண்ண அனுமதி அளிக்க வேண்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போடுறாங்க. ரிஜெக்டட் அப்படின்ட்டான் ஹைகோர்ட்டில், அனுமதி கிடையாது அப்படின்னா அவ்வளோதான்ட்டாங்க எல்லாரும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருந்தது, லண்டன் ப்ரீவி கவுன்சிலுக்கே நேர நாங்கள் லண்டன் ப்ரீவி கவுன்சிலுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறோம், நீங்கள் எங்களுக்கு தயவு செஞ்சு அனுமதி கொடுக்கணும் அப்ளை பண்ண. அவன் அனுமதி கொடுத்தா உண்டு, இன்னொன்று கம் த்ரூ ஹைகோர்ட்னு சொன்னா காலி, அவ்வளோதான். அவரோட நல்ல நேரம், பாவரோட நல்ல நேரம், ப்ரீவி கவுன்சில்காரன் என்ன பண்ணான், எஸ் யூ அப்ளை அப்படின்னா இவங்க கேஸை அப்ளை பண்ணி அங்கே கேஸு விசாரணைக்கு வந்து அந்த ஜட்ஜுங்களாம் என்ன சொன்னாங்க, இது நாட் கண்டக்டட் ப்ராப்பர்லி, இது கேஸ் ஆர் நாட் ப்ராப்பர்லி டன், ஸ்டார்ட் தி கேஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் மறுபடியும் அப்படின்னு அவங்க உத்தரவு போடுறான். மறுபடியும் கேஸை ஆரம்பிப்போம், ஒழுங்காக பண்ணுன்னு. அப்போ கூட வாழ்வதற்கு அவங்க குடும்பத்தாக்கெலாம் மனசுக்கு ஒரு பயம், என்எஸ்கே எல்லாருக்கும் என்னன்னா, இவங்க தானே பண்ணணும், மறுபடியும் முன்னாடி சொன்ன மாதிரியே இல்லை வி ஆர் கன்வின்ஸ்டுன்னு குத்தவாளின்னு சொல்லிவிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயம். மறுபடியும் கேஸு இங்கே நடக்கிறான். அப்போ எத்ராஜ் முதலியார் தான் பிரபல கிரிமினல் லாயர். எத்ராஜ் முதலியார் வாதாடுறாரு பாகவதர் சார்பா, எல்லாம் கரெக்டுங்க ஐயா, கிட்டத்தட்ட 1000 பக்கத்துக்கு குற்றச்சாட்டெல்லாம் சொல்லியிருக்கீங்க, ஒரு இடத்தையாவது பாகவதர் பேர் இருக்கா? லட்சுமிகாந்தன் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க, அவன் குத்துட்டான்னு சொன்னான், ஜேவனா பாகவதர் பேரை சொல்லியிருக்கானா? பாகவதற்கு லட்சுமிகாந்தன் விரோதம் நீங்களாக தானே சொல்றீங்க. அப்படி இருந்தால் எத்தனையோ பேரை பற்றி என்னென்னமோ எழுதின லட்சுமிகாந்தன், பாகவதரை பற்றி எனக்கு அவருக்கு விரோதம் சொல்லியிருப்பானே. இல்லாத ஒரு விரோதத்தை நீங்களாகவே கற்பித்து கொண்டீர்கள். ஒரு சாதாரண கொலை கேஸ், லட்சுமிகாந்தனோட பர்சனல் என்மிட்டியில் நடந்த ஒரு கொலை கேஸ், 2 பிரபலஸ்தர்களை சம்மந்தப்படுத்தின ஒரு ஸ்டார் கேஸ் ஆகி போச்சு. பாகவதற்கு சம்மந்தம் கிடையாது. அவர் லா பாயிண்ட்லாம் கில்லாடியாக சொன்னார். பாகவதர் வந்து இந்த ஒத்தவாழ தேட்டரில் பிளான் பண்ண மாதிரிலாம் சொல்கிறீங்களே, எல்லாரும் குறுக்கு விசாரணை பண்ணார். முன்னாடி சொன்னவெல்லாம் மாறிட்டான், ஐயா எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க, நான் அது சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு பல்ட்டி அடிச்சிட்டாங்க. அதான உண்மை, எவ்வளோ நாள் தான் போய் நிற்கும். அப்படி வந்த அப்புறம் பாகவதர் சொன்னார், அந்த கத்தியெல்லாம் காமிச்சார், என்னங்க அது எலியை கூட வெட்ட முடியாதுங்க இந்த கத்தியால், இந்த கத்தியால் போய் அவனை உயிர்கொலை எப்படி நடக்கும்? ஒரு அற்புதமான பாயிண்ட்டை பிடிச்சார். குத்தின இடத்து 2 காயம்தான் கத்தி குத்து காயம். ஆனால் ஒருத்தன் லெட்டர் எழுதுறான், இப்போல சோன்சோ குத்திட்டாரு, 3 காயம். எப்படி 3 காயன்றான்? வக்கீல் கேட்குற, 2 காயம் தான் எனக்கு கத்தி குத்து காயம், 3வது காயம்னு எப்படி எழுதுனீங்க? அந்த 3வது காயம் ஆப்ரேஷன் பண்ணப்போ வந்த காயம். அப்படின்னா லட்சுமிகாந்தன் தீர்த்து கட்டப்பட வேண்டும் என்பதற்காக தீர்த்து கட்டப்பட்டானா? குத்தினது 2 காயம், எப்படி 3 காயம்னு அந்த ஆளு கடுதாசில் எழுதினா? முன்பே திட்டமிடப்பட்டதா கேட்டார். இந்த ஆப்ரேஷன் ஒழுங்காக தான் நடந்ததா அதை சொல்லுங்க கேட்டார். வக்கீல் இல்லை, கிரிமினல் ஆயிரல, கத்தியை பிடுங்கி போட்டு நடந்து போயிருக்கான், வக்கீல் வீட்டுக்கு போயிருக்கான், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான், ஆஸ்பத்திரி எல்லாத்தையும் சிரித்து பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அப்புறம் உனக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, ஆப்ரேஷன் பண்ணோன்னே வெடிகாலம்புற ஆள் அவுட்டுன்றீங்க. அப்போ ஆப்ரேஷன் என்ன எப்படி நடந்தது? இந்த ஆப்ரேஷன் முழு விசாரணை நீங்கள் பண்ணீங்களா கேட்டார். அதெல்லாம் பண்ணோம், ஆப்ரேஷனில் ஒழுங்காக தான் நடந்தது, அவன் ரத்த போக்குனால போயிட்டான் அப்படி இப்படி அப்படின்னு சொன்னாங்க. இவர் வாதாடி அவன் போனது ஆப்ரேஷனால் கூட இருக்கலாங்க, முன்விரோதத்தினால கொல்லப்பட்டான், நீங்கள் ஏன் பாகவதரை சம்பந்தப்படுத்தி இது பண்ணீங்க? ஒரு நிரபராதி இவ்வளோ நாள் வைத்து கொண்டிருந்தே தவறு, நிரபராதி குற்றச்சாட்டி ஜெயிலில் அடைச்சி போட்டீங்க, இது மாபெரும் தவறு அப்படின்னு அவர் அற்புதமான வாதங்கள் எல்லாம் வச்சதுனால நீதிபதி என்ன பண்ணாங்க, கரெக்டு, இந்த கொலைக்கும் பாகவதற்கு சம்பந்தம் இல்லை,
உடனடியாக அவர் விடுதலை செய்யப்படுகிறார். அவர் நிரபராதி, சுதந்திரமாக போகலான்னு விடுதலை கொடுத்தான். என்எஸ்கேக்கும் பாகவதற்கும் விடுதலை வந்தது. அதாவது செய்யாத குற்றத்திற்காக சிறை சென்ற பாகவதரை சட்டப்படி நிரபராதி என்று பிரகடனப்படுத்தப்பட்டு வெளிக்கொணர்ந்தவர் எத்ராஜ் மதுரையார் புண்ணியவான். பாகவதர் ரொம்ப மனசளவில் நொந்து போயிட்டாருங்க தம்பி. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை, இப்போ அபாண்டமாக ஒரு பழி வந்து கொடுத்தேன் நம்ம பேர்லன்னு. இங்கே அவரோட அந்த கொள்கை உறுதிக்கு சொல்கிறேன் பாருங்க. நானே தான் பேசிட்டு இருக்கேன் தம்பி, நீங்க கேட்டீங்க. இதுல ஒரே ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம், ஒரு சந்தேகம் இருக்கு. இது எல்லாரும் சொல்றாங்க. இவர் வந்து சிறை வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்த போது அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் போன்றவர்கள் சிறை மீட்பு குழுன்னு ஒண்ணு உருவாக்கி இவரை விடுதலை செய்யணும்னு கோரிக்கை விடுத்தாங்க. ஆமா, சிறை மீட்பு குழுன்னு போட்டாங்க. அதான் சொன்னேன், தந்தை பெரியார் அண்ணா எல்லாரும் பண வசூல் பண்ணாங்க ஜனங்கள்கிட்ட. உங்களால முடிஞ்சதை கொடுங்க. அற்புதமான கலைஞர்கள் பாகவதர், என்எஸ்கே எல்லாம் சிறையில் இருக்கிறாங்க, இந்த குடும்பத்தோடு நிறைய பண வசூல் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் எப்போ வக்கீல் பீஸா கொள்ளையா ஆகி போச்சே. சிறுமிப்பு குழுலாம் போட்டு எல்லாம் வெளியில் வந்துட்டார் பாகவதர். சட்டப்பூர்வமாக நிரபராதுன்னு வெளில வந்துட்டார். அவர் ஜெயிலில் இருக்கும்போது சில பேர் பார்த்தாங்க. அவருடைய நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த வெள்ளைக்கார கவர்னருக்கு நான் நிரபராதி, என்னை விடுதலை செய்யுங்களுக்கு வெள்ளைக்கார கவர்னருக்கு கருணை மனு கொடு அப்படின்னு சொன்னாங்க. கிளமென்ஸ் பெட்டிஷன் கருணை மனு நீ கொடுன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, வெள்ளைக்கார அரசாங்கம் பாகவதர் மேலே மிகுந்த மரியாதை வச்சிருந்தது. எப்படின்னா, செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தது இல்லையா, அப்போது பயங்கர பணமோட வெள்ளைக்காரனுக்கு உலக யுத்தமாச்சே, பணம் தேவை, நிதி தேவை. அப்போ எல்லாரும், அப்போ பாகவதர் உச்சத்தில் இருந்தார் இல்லையா, அந்த வெள்ளைக்கார கவர்னர் சர் ஆர்தர் ஹோப், அவர் பாகவதர்கிட்ட வந்து கேட்குறார், நீங்கள் நாடகம் நடத்தி பணம் வசூல் பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பாக பண்ணித்தரேன், என்னால் என் தேசத்துக்கு முடிஞ்சே செய்கிறேன்னு பாகவதர் பண்ணார். ஏராளமான நாடகம் தம்பி, நிறைய நாடகங்கள் ஆர்தர் ஹோப் தலைமையிலே நடந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல். எண்ணி பாருங்க, 50 ரூபா பவுன், 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல். இந்த இன்னைக்கு மதிப்புன்னு அவளுக்கு 20 கோடியா வசூல் பண்ணி கொடுத்தார். வெள்ளைக்காரன் என்ன பண்ணா, எதிரே பார்க்கல இவ்வளோ பெருந்தொகை வரும், திருவெரும்பூர் கிராமத்தையே உங்கள் பேருக்கு சாசனம் பண்ணி தரோன்னா வெள்ளைக்காரன். பாகவதர் மறுத்துட்டார், இதெல்லாம் எதிர்பார்த்து நான் பண்ணலையே, என் தேசத்துக்கு என்னால் முடிஞ்சே பண்ணேன், வேண்டான்ட்டார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு திருவெரும்பூரோட விலை என்ன, இன்னைக்கு 10,000 கோடி விட்டார். அப்புறம் வெள்ளைக்காரன் திவான் பகதூர் பட்டம் தரேன்னா, ஹையஸ்ட் சிவிலியன் ஆர்டர், பாரத ரத்னா, அதையும் வேண்டான்ட்டார் பாகவதர். ஸோ பாகவதர் மேலே வெள்ளைக்காரருக்கு மிகுந்த மரியாதை. நண்பர்களாம் சொன்னாங்களா, வெள்ளைக்காரனுக்கு ஒரு கருணை மனு மட்டும் நீ போடு, பாக்கி நாங்கள் பார்த்துக்குறோம். பாகவதர் சொன்னாரா, மன்னிப்பு கருதாஸ் கொடுக்க சொல்றியா, அந்த கொலைக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, அப்படி இருக்கும்போது நான் ஒரு கருணை மனு கொடுத்தேன்னா எனக்கு சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி ஆகாதா, சட்டப்படி நான் சந்திக்கிறேன் பகவான்கிட்ட வழி, கருணை மனு போட மாட்டேன்ட்டார் பாகவதர். சொன்னீங்க இல்லையா, அவரோட கொள்கை கருணை மனுலாம் போட மாட்டேன், சட்டப்படி நான் என்ன நடக்கிறேன். சட்டப்படி அவர் நிரபராதுன்னு பிரகடனப்படுத்தப்பட்டு விடுதலையானார். அதான் அது என்ன சொல்றது, தர்மம் ஜெயிக்கும், சத்தியம் ஜெயிக்குங்கிறது பாகவதத்தில் ஜெயிச்சது. வந்தார், ஜெயிலுக்கு போகும்போது 9 படம் கொடுத்தார். சிறை மீண்டு வந்த பிறகு கேளுங்க, ஏதாவது கேள்வி கேட்கணுமா, சிறை மீண்டு வந்தார், ஜெயிலேருந்து ஒரு 2.5 வருஷம் அநியாயமாக ஜெயிலில் இருந்துட்டு நிரபராதின்னு சட்டப்பூர்வம் பிரகடனப்படுத்தப்பட்டு வெளில வந்தார். அப்புறம் திருச்சிக்கு வந்தார், எல்லாம் போயிட்டு சரி உடனே தயாரிப்பாளர் வீட்டில் மொக்க ஆரம்பிச்சிட்டாங்க பழையபடி. இப்ப நீங்க கேட்கணுமான்னு கேட்டீங்க, சொல்லுங்க. இது தவிர நிறைய கேள்விகள் இருக்கு கண்டிப்பா, ஆனா உங்களுக்கு பேசுவதற்கு மிக்க மகிழ்ச்சி, நேரம் இன்னும் வேணும். நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல கண்டிப்பா பேசலாம். தம்பி. ஏன்னா தியாகராஜ பாகவதர் குறித்து பல மர்மங்கள் பல பேரும் பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்ற எதுவுமே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. பலரும் பேசும்போது ஒரு எழுத்தாளராக நீங்கள் தொடர்ந்து பேசணும். நம்ம தொடர்ந்து நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி தம்பி. நம்ம நிறைய நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நம்மளோட ஆத்மாத்மா நம்மளோட உண்மையான எய்ம் என்னன்னா, 7 சீமன்னார் பாகவதர் புகழ பரப்பணும். அவர் இப்போ ஏற்பட்ட மனிதர் தான் இந்த கால தலைமுறைக்கு, குறிப்பாக இந்த இளைஞர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு கிரேட் ஆக்டர்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான்
ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. நீங்கள் ரொம்ப விவரமான தம்பி. நீங்கள் தாராளமாக கேளுங்க தம்பி. எல்லாத்துக்கும் பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனலுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஓகே சார். எடுத்து தண்ணி கொடுங்க சார்.